பால்காம் சரியான ஊருங்க. இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கைங்க இங்கே இருக்கிறதெல்லாம். பயங்கரமான இடங்குது. இங்கே வர்றா வியூ பாயிண்ட், இதாண்டா வியூ பாயிண்ட் திரும்புகிற இடம். கீழே அதான் பூரா கரைஞ்சி தண்ணி விடுது. இதாண்டா இந்த இடம் திரும்பினதாண்டா வியூ பாயிண்ட்டு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த இடம் தான் பார்க்கல 8K படம் பார்த்த மாதிரி இருக்கு. 8Kல வந்து ஃபாரின் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க. மேலே வந்து ப்ளூ கலர் ஸ்கை, கீழே பிளாக் கலரு ஸ்டோனு. வாயிலேருந்து அப்படியே புகையாக வருது. இங்கே பாருங்க அமைதியாக இருக்குங்க. ஊரில் யாருமே நிற்கல போல், நம்ம மட்டும் தான் இருக்கோம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பகல்காமில் வந்து 3 ஃபேமஸ் வேலி இருக்குங்க. நிறையா வேலி இருக்குது, பட் நம்ம 3 ஃபேமஸ் வேலி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆறு வேலி, பீட்டாப் வேலி, சந்தன்வாரி வேலி. இந்த 3 வேலி தான் பார்க்க போகிறோம். அது ஏபிசிம்பாங்க நம்ம இந்த ஊரில். ஃபஸ்ட்டு வந்து சந்தன்வாரி போகிறோம், அதுக்கப்புறம் பீட்டா போகிறோம், அதுக்கப்புறம் அறுவாலி போகிறோம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஃபஸ்ட்டு இங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகல்காமில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பகல்காம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட் தான் சந்தன்வாரி. அதுக்கடுத்து வர்றது, அதுக்கு முன்னாடி வர்றது பீட்டா வேலி. ஸோ பகல்காமில் ரிட்டன் நீங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் ரைட் எடுத்திங்கன்னா அறுவாலி வரும். அங்கேருந்து நீங்கள் அப்படியே காஷ்மீர் போயிடலாம். ஸோ அப்படியே வந்து சந்தன்வாரி கிளம்பியாச்சுங்க. மேலே வந்து ஸ்னோ இருக்குங்கிறாங்க சந்தன்வாரியில். செம்மையான ஆனால் உண்மையிலே பகல்காம் சரியான ஊருங்க. இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கைங்க இங்கே இருக்கிறதெல்லாம். சேஃப், அதாவது ஆர்மி இருக்கனால நல்லா சேஃபான பகுதி தான் இப்போல்லாம். அது ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சோ, பட் இப்போல்லாம் வந்து செம்ம சேஃப் தான். பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 32 டிகிரியில் வச்சுருக்கோம் ஹீட்ரு. இன்னும் கை வந்து ஃப்ரீசிங்கில் தான் இருக்குது, கொஞ்சம் கூட ஹீட் ஆகவே இல்லை. அதெல்லாம் க்ளவுஸ் வாங்கணுங்க, க்ளவுஸ் வாங்கணும், ஜாக்கெட் வாங்கணும், ஷூஸ் இருக்கிற மாட்டேன், பிரச்சனை இல்லை. ஸோ மணி வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு. இங்கேருந்து சந்தன்வாரிக்கு வந்து 13 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 10 மணி. இப்போ 24 நிமிஷத்தில் போயிடுவோம், அதாவது 10:30க்கெல்லாம் போயிடுவோம். ஸோ இந்த சந்தன்வாரிங்கிறது வந்து ஒரு வேலிங்க. வேலிங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ இங்கே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 பள்ளத்தாக்கில் இது ஒரு பள்ளத்தாக்கு, ஏபிசி பள்ளத்தாக்கில். இந்த பள்ளத்தாக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீநகர் காஷ்மீர் எங்கே வந்தாலும் இந்த பால்காம் தாண்டி இந்த சந்தன்வாரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு இடம். நீங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காஷ்மீர்லேருந்து நீங்கள் எப்படியோ ஒரு ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ஏதோ டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி காஷ்மீர்லேருந்து வரையில் வந்து காஷ்மீர்லேருந்து பால்காம் வரையும் ஒரு டாக்ஸி, அதாவது காஷ்மீரோட யூனியன் டாக்ஸி வரும். இந்த பகல்காம்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனியன் டாக்ஸி இருக்கும். அதாவது இவங்க வந்து யூனியனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட யூனியன் டாக்ஸியில் தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கேருந்தே சிங்கிள் டாக்ஸியில் வர முடியாது. ஸோ அப்படி பார்க்கிற வந்து நீங்கள் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். ஒரு 3000 ரஃபாக வருதுன்னா இங்கேருந்து இந்த மாதிரி 3 வேலையை பார்க்குறதுக்கு ஒரு 3000 இந்த மாதிரி சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து ட்வைஸ் த டாக்ஸி அமௌண்ட் வரும் கண்டிப்பாக. ஆனால் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து. இவங்களும் இந்த டூரிசம் நம்பி தான் இருக்காங்க. இந்த பக்கம் வேறு எந்த பிஸ்னஸும் கிடையாதுங்க, ஒன்லி டூரிசம் தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக ஸ்னோங்க. ஆக்சுவலாக இந்த நைட் வந்து ரொம்ப லைட்டாக ஸ்னோஃபால் விழுந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் கவர் பண்ண முடியலை. அடுத்து போகிற லொக்கேஷன்ஸில் ஸ்னோஃபால் கண்டிப்பாக வந்து நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக விட்னஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இப்போ கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த டே டைம் கூட கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குங்க, பட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டிடுச்சு நம்மளை. வெட்டில் போரையை பொத்திட்டு எந்திரிச்சு யூரின் கூட போகிறதுக்கு வந்து மனசு வரலன்னா அந்தளவுக்கு குளிர், சரியான குளிர். எந்திரிச்சாலே கிடுக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு குளிர். ரிட்டன் வரையில் நம்ம இறங்கி இந்த இடத்துல வீடியோ எடுக்கணுங்க. காரை வர வச்சு சரியாக இருக்கும்.
இதானா வியூ பாயிண்ட், இதாண்டா வியூ பாயிண்ட் திரும்புற இடம். கீழே அதான் பூரா கரைஞ்சி தண்ணி விடுது. இதாண்டா இந்த இடம் திரும்பினதாண்டா வியூ பாயிண்ட். டிகிரியா 2 டிகிரியா 2 டிகிரிங்க இங்க. பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த இடம் தான் பாக்கையில 8K படம் பார்த்த மாதிரி இருக்கு. 8Kல வந்து ஃபாரின் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்து இந்த ஏரியாலலாம் பணம் சம்பாதிக்க முடியாட்டியும் இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகுல வந்து இந்த ஊர் தாங்க. இவ்வளோ அழகு பாருங்க. பட் ஆனால் என்னென்னா நம்ம ஊர் மாதிரி உங்களால் பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, பெரிய எக்கனாமிக் பேக்ரவுண்டே கிடையாதுங்க. ஒன்லி டூரிசம் தான். டூரிசம் நம்பி மட்டும் தான் இருக்காங்க. மக்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் வந்து நல்லா உழைச்சி சம்பாரிச்சிடுவாங்க. குளிர் காலத்தில் உங்களால் வெளியிலே வர முடியாது. இருக்கிற காசை வச்சு தான் வந்து அவங்களால வாழ முடியும். ஒரு 3 மாதம் ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிப்ரவரி மார்ச் ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட வாழ்க்கையே வந்து வீட்டில் மட்டும்தான் இருக்கும். பெருசாக வேறு வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து கீழே வந்துடுவாங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க மட்டும் இருப்பாங்க. கஷ்டமான வாழ்க்கை தான். அழகு இருக்கிற இடத்துல கஷ்டமும் இருக்கும், எல்லாமும் இருக்கும். குதிரையை போட்டுட்டாங்க, இறந்துருச்சு குதிரை. பனியா கீழே? ஆமாம், கீழெலாம் பனி இருக்குங்க. நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு 7.5 கிலோமீட்டர் 7.2 கிலோமீட்டர் தான். அங்கே கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்துருவோம். ஹாப்பினா சின்ன கட்டு. அடுத்த ஒரு ஹேர்பின். நான் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ராப்புங்க. பார்த்தீங்கன்னா லாரி மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஹைவேஸ் மாதிரி ஓட்ட முடியாது. யூஸ்வலாக வந்து உங்களுக்கு கொடுக்குறதோட ரொம்ப கம்மியாக கொடுக்குது. இங்கே பாருங்க, பனியை பாருங்க. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா ஆர்டிஸ்க்கு 2 டிபி மறுபடியும் 10 போயிரும் போல. அப்படி ஏறி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவெல்லாம். வண்டி லைட்டாக முன்வீல் ஃப்ரண்ட்டு லைட்டாக தூக்கிடுச்சு. நம்ம வந்து சாண்ட் மோடு போட்டாச்சுங்க. நம்ம அடுத்து வந்து ஸ்னோ மோடு போடணும் கண்டிப்பாக. மட் மோடு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸ்னோ மோடு தான் இந்த வண்டியில் நம்ம போட்டே ஆகணும். ஸோ அதுக்காக இவருங்க பனி பாருங்கள் ரோட்லேயே கிடக்கு. இங்கே ரோட்லேயே கிடக்கு பாருங்க. என்ன நல்லா மேலே போவோம். இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க. மேலே வந்து ப்ளூ கலர் ஸ்கை, கீழே பிளாக் கலரு ஸ்டோனு, மலை, அப்படியே ராக்ஸில் அப்படியே வந்து ஒயிட்டு. இங்கெல்லாம் வந்து க்ரீன், அதான் பக்கத்துலேயே க்ரீனு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டன் எல்லோ மாதிரி ப்ரௌன் மாதிரி கலந்து தார் ரோடு. ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். பேஸ் கேம்ப் ஆஃப் சந்தன்வாரி. அது வெல்கம் டு யாத்ரீஸ் ஸ்ரீ அமர்நாத் ஜி போட்டிருக்காங்களே. குதிரை ஏதாவது? ஓ, இது கோயில். அது அமர்நாத் யாத்திரை. அமர்நாத் யாத்திரை இங்கேருந்து வருமா என்ன? அமர்நாத் அங்கேருந்து வரும்.
நார்த்னாலே சிவன் தான். பார்த்தாலும் இருக்காப்ல. நார்த்னாலே சிவன் தான். விஸ்வநாத் சிவன் தமிழா இல்லை நார்த்தா? டவர் ஃபுல் அவுட்டுங்க. இங்கே பாருங்க டவரே இல்லை, ஃபுல் அவுட்டு. இங்கே வர்றா பண்ணியும். இங்கே பாருங்க அப்படியே வந்ததுக்கப்புறம் ஒரு கேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பின் எடுத்தோடனே ரோட்டில் ஸ்னோ இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போவோம், மேலே போயிட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னா மேலே வந்து க்ரௌட் அதிகமாயிரும். ஸோ மேலே போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க புறா பாருங்க, சின்ன இது மாதிரி. என்ன இது புறா தள்ளி இது? வீடியோ போடுவோம் பாட்டி. ஓ அங்கிட்டு போயிடும், என்ன ஒரு 500 மீட்டர் தான். உருள் உருண்டு வேண்டா ஐஸு வேண்டா மணாலி. இது மணாலி கிடையாது ப்ரோ, பகல்காம். இதை விட மணாலியில் பாலைவனம் மாட்டுக்கு இருக்கும் ஐஸ். ஃபஸ்ட்டு இங்கே தான் ஐஸ் வரும், அங்கே வராது. ஓ இதுதான் ஹைட்டு. ஊர் இருக்குங்க எல்லா ஊரும். ஊரை மேலே பூரா பையன் மெடிக்கல் மெடிக்கல் ஆஸ்பத்திரி. இங்கெல்லாம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்டா. அவ்வளோ வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 350 மீட்டர்ஸ் தான், 300 மீட்டர்ஸ் தான். டவர் அவுட்டு. சந்தன்வாடி தான் ப்ரோ ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு இங்கே பாருங்க செமையாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி காரில் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கணும். இங்கே பாருங்க தண்ணி போகுது. சந்தன்வாடி வந்துட்டோம் பாருங்க. ஸ்னோ பாருங்க, என் கால் இங்கே இருக்குது. ஊரை பாருங்க, என்ன ஒரு அழகுங்க. இதுதாங்க வாழ்க்கை. வாயிலேருந்து அப்படியே புகையாக வருது. இங்கே பாருங்க அமைதியாக இருக்குங்க. ஊரில் யாருமே எந்திக்கல போல், நம்ம மட்டும் தான் இருக்கோம். சூப்பராக இருக்குது. சன்சைட்லேருந்து ஒரு கார் வருது. என்ன அழகுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்னோ இருக்கையில் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஏர் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்றைக்குமே ஓடவே கூடாதுங்க, மெதுவாக தான் நடக்கணும். மூச்சுவே சிரமமாக தான் இருக்கும். ஸோ அவசரத்தில் ஓடிடாதீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் பொறுமையாக நடங்க. பனி உருகி ஊற்றுது பாருங்க மலையில். இது மாதிரி மலை மாதிரி வெயிலேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் செம்ம கூலிங்க. அந்த வெயில் படுற இடம் மட்டும் கூலிங் இல்லாமல் கொஞ்சம் கதப்பா அதான் நார்மலாக இருக்குது. வெயில் இல்லாத இடம் செம்ம கூலிங்கு. ஸோ இதான் பார்க்கிங்கு. இந்தியன் ஆர்மி நேஷன் ஃபஸ்ட்டு மேலே எழுதியிருக்காங்க பாருங்க. भैया First you see sightseeing. That type of river edge, that type of Iceland, that type of blue ice, Okay. and that type of frozen fall. Okay, कितना? If you want to see that type of location, after give me money. First no payment, no Tell me how much. tell me how much If भैया. you want to go full tour, from 3,000 per head. If you want to go half tour, from 2,000 per head. Photographing include, video shooting include, everything include. When you happy, then you pay. First no payment, no advance. 3,500 per person. No, only 3,000 for full tour. Per person. Yes. Full tour means only in this location. 4 location is, and 5 is free. By trek, by walk you have to come. No, I will provide us horse. Horse. Yeah. कितना किलोमीटर? It is maximum 3.5 kilometers. Yes, brother. I will made there artificial snowfall. I will give snow hot. Yes. कमती करो भाई. प्राइस कमती करो. Sir, discount बोला. भाई. कितना बोलता? You कमती करो, we'll come. You tell me how much a good price. எவ்வளோ கேட்குறாரு? எவ்வளோ சொல்லுவோம்? दो मेंबर.
Bye, we are all India trip. Yeah. We are less budget. Come with me free. You are my brother. Don't worry, sir. Free. Free. Kasam se. Bye. Chalo free. Free. You are my brother, sir. Bye. Don't No worry. free. I will pay. No free. But kamti karo. Tell me you how much a good price. What I say? How much? You tell me. I don't know. Tell me. I don't know. Bye. Why? Why? 200 discount. Huh? 200 discount. 200 ah? 200 discount 2,800. Whoa. Bye. No bye. Bye. You are giving fee. You are telling you are giving fee. Yeah. Then why you asking 2,800? Fir come with me free. No, bye. I will pay, but less amount. Tell me your budget. Bye. Why I am saying na? Anyhow, you are saying you are going to me for free. Yeah. Instant of free. Yeah. You get some small money. Bye. Bye. 500 each. Oh sir. Bye. You are giving free. Why you not agree for 500? Tell me. Tell Sir, me. 500 is very cheap. Bye. brother. 500. Bye. Then you are saying na free and free. Yeah. Instead of free, I will give 2,000 for 4 member. No sir. No sir. 4 members, 2,000 is there. No brother. Okay, brother. Okay, brother. 2,000 is very cheap. Okay, bye. Then leave. We'll meet you next time, okay? Thanks. You பாருங்க You tell very cheap price. Bye. Bye. You are what you say for free. Yeah. We give 2,000. But 2,000 is. Bye. Free. See. Listen me. If you want to come with me free, I have only free. Bye. But No, you bye. give me Bye. money for Bro, reasonable bye. charge. See, free means you are doing work. So free means our has guilty function. Yeah. Like some guilty for me. I'll give 2,000 for 4 member. But our horses is one. Both horses. I am one person. Here is one horse, sir. How many? One person? One cars? How many person? Huh? ஒரு குதிரையில ஒரு ஆள் தான் போக முடியும். One horse, one person, huh? Yeah. பா குதிரை செத்து போயிடும்டா. I have one horse. Okay, By walk we can go. By walk you can't go there. Bye, Oi. bye. Because there is very snow. Bye. You just confirm bye with your friends. Bye. No sir, I know. I have already come. Bye. I will give. Bye. I'll give. See, I'll do in video. Listen me, sir. First you go there. Bye. No bye. Bye. Very customer is Bye. there. No bye. Bye. See bye. Ask him customers how much for. Bye. this. No bye. See bye. You are giving free. I am giving 2,000. Why you not agree? My horse is with your free. No bye. Bye. No bye. You My- don't want free bye. Our horse. Bye, Our horse. don't- bye. Listen, brother. Our horse come only 500. போட்டேருங்க நல்லா இருக்கும் பாருங்க. So, witnessing first snowங்க. வாங்கிக்கோ. சந்தன் வாரி வேலி ஸ்னோ சரியா இருக்குங்க. ஸ்னோ காமிக்கல. பார்க்கிங்க பண்ணிக்கலாம் ஆமாம் பார்க்கிங் இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணு. ஃபுல் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தாங்க. மண்டே இந்த இருக்கு இங்கே இருக்கு. அங்கிட்டு தெரியுதா? இங்கே ஸ்னோ பாருங்க கீழே. செம்மையா இருக்குல்ல. இதுவே வந்து 10 சென்டிமீட்டர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்னோ வந்து 10 சென்டிமீட்டர் ஆச்சுன்னா டூரிஸ்ட் யாருக்கும் அலோடு கிடையாதுங்க. வேணா வண்டி மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்னோ தான் இங்கே வந்து பார்க்க முடியும். 10 சென்டிமீட்டர் ஆச்சுன்னா இந்த பக்கம் வரவே முடியாது. மறந்துடுறோம் அந்த பிளானே. உங்கள் டூரில் ஆளுலாம் கீழே இறங்கிடுவாங்களோ? கீழே இறங்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அங்கே கீழே இருந்துருக்கோம் சொன்னாங்க அவங்க இறங்கிடுவாங்க. இப்போ தான் வந்து மக்கள் வந்து இங்கே கூட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நடந்து போனோம். ஏன்டா வயசு கன்ஃபார்மா? பாருங்க வடை எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே சூடாக இருக்காது இந்த கூலிங்க்கு. சரியான கூலிங்கு. இந்த ஸ்னோ வந்து வழுக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை வந்துட்டான் நம்மளால. பாய் 500னா நான் ஒரு ஆளுக்கு 3,500 சொன்னார் ஸ்டார்டிங்கில். 3,000 3,500. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு வந்திருக்காரு. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கினா வர மாட்டேங்காரு.
ஏன்னா இவங்களும் பாவம் தான். பட் ஆனால் நம்ம இங்கேயே ஃபுல்லாத்தையும் செலவழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயுமே போகிறதுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லாமல் போயிடும். ஓகே பாய். ஸ்வெட்டர் கடை தான் இருக்குது, பட் ஆனால் நமக்கு ஸ்வெட்டர் இப்போ தேவையில்லை. ஸோ நம்ம வந்து நிறையா லொக்கேஷன்ஸ் போகிறோங்க, நிறையா ஸ்டேட்ஸ் போகிறோம். ஸோ அதனால வந்து பட்ஜெட்டும் பார்த்து தான் செலவழிக்கணும். நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம், மூக்கு ஆனால் மூக்கு அடைக்கலைங்க, மூக்கு விரைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த போரி வந்து மூக்கு வரையும் மேலே வரையும் போத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் இதாச்சு, செமையாக வரைக்குது. இப்போ கை விரைச்சி தான் இருக்குது. பட் மேட்ரு என்ன தெரியுமா, ஒரு 10லேருந்து 20 நாள் இந்த பக்கம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இந்த கிளைமேட் ஜோனுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவு லிப்ஸ் எல்லாம் வந்து ஈரப்பதம் வைக்கணும். जोड़ा प्रमोशन थोड़ा आगे ஆனந்த்நாக் போலீஸ் அது. ஆனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட் போல். இங்கே பாருங்கள் தண்ணி போகுது பாருங்கள், இந்த பனிலையும் தண்ணியெலாம் எவ்வளோ ஃப்ரீஸாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா வேலி போட்டிருக்காங்க, வேலி போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி எங்கிட்டு போவான் ஐலாண்டெல்லாம்? இந்த கேப் இருக்கு அங்கே, மேலே மக்கள் இருக்காங்க, இந்த போகிறாங்க ஏதோ பண்ணுறான் அவர் மூடுறானா. இவங்களே வேணும் லோக்கல்ஸே மூடுறாங்க, போகக்கூடாதுன்னு, பிஸ்னஸ்லாம் போயிடும்னு. அங்கே மேலே 2 பேர் இருக்காங்க. இவர் விழுவிட்டு இறங்கி விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? எங்கே அங்கே கீழே வேணே பண்ணுறாங்க, இவங்க பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும்னு. ஆக்சுவலாக கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இதாக இருக்குது. லேக்கில் கொஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். செம்ம பேக்ரவுண்டில் தண்ணியில் அப்படியே நிற்கிது, நமக்குலாம் ஆடுது. சூப்பராக இருக்கும் குதிரை. பாய்ஸ் இங்கே குளிர் ஆயிடுறாங்க. உங்களுக்கு முடிய போகுது போல இங்கே முடிஞ்சிடும். அதுதான் வந்திருக்கோம். முடியலக்கா சொல்லியாச்சு எல்லாம் முடியாது. அடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் ஆயிடும். இங்கே பாருங்க செம ஸ்னோங்க. லிட்டரலாக உள்ளே போயிட்டோம். ஷூ சரியான ஷூ. உள்ளே ஒரு போட்டு குளிர் இல்லை. எந்த கல்? இந்த கல்லையா தட்டவா? பாருங்க வருஷம் இருக்குது.
இந்த காலத்திட்ட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவ்வளோ நேரம் பார்த்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்மளோட இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம சேனலில். இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வந்தோம், அதாவது எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்க வீடியோஸு. டிஃப்ரெண்ட் வெதர்ஸில் டிஃப்ரெண்ட் கிளைமேட் ஜோன்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த வேலியில் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். கிளம்புவோமா? அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய்.